ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஃப்ளவராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல்லாக ஒரு பேக் நெக்கே நம்ம ட்ரேஸ் பண்ணனாலும் நமக்கு வந்து என்ன தான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தெரிஞ்சாலும் எல்லா நேரத்துலையும் நம்மளால் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ண முடியாது. கஸ்டமர் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ட்ரேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு ட்ரேசிங் வந்து ரொம்பவே முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். கிளியராக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இது எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் ட்ரேசிங்கை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆரி மெட்டீரியல், ப்ரூச்சோ மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் மெட்டீரியல் வேணும்னாலும் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆரி அண்ட் ப்ரூச்சோ மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைனாலும் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட்லேருந்து வேணாலும் இமேஜ் நம்ம கொண்டு வரலாம். பின்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம், இல்லை கூகுள்லேருந்து கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கஸ்டமர் நமக்கு அனுப்புகிறாங்கன்னா அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ கேலரியில் நம்ம வந்து அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான மெத்தட்ஸ் தான் இது. நான் அந்த மாதிரி இந்த சின்ன மோட்டிவ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் மூலிமா தான் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போயிடணும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்போட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணோம். ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சிங் ஆப். இதுதான் வந்து ஃபுல்லாக கரெக்டான டீட்டெயிலு. ஸோ இந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சிங் ஆப் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து இந்த நேமில் தான் இருக்கும். ட்ரேசிங் பேப்பர்னு தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்கனால எனக்கு வந்து ஓப்பன் காட்டுது. ஸோ ட்ரேசிங் பேப்பர் இந்த லோகோ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லோகோவில் இருக்க ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கப்புறம் பிக் அண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரிக்கு வந்து அது போயிடும். ஸோ கேலரியில் இருக்க இமேஜஸை நம்ம வந்து எது நம்ம ட்ரேஸ் பண்ணமோ அந்த இமேஜஸை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ ஏதாவது ஒரு மோட்டிவ் தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு எதை பண்ணணுமோ, இப்போ இது வந்து நிறைய இமேஜ் இருக்குது. ஒரே இமேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம இதை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நமக்கு இமேஜ் உடையிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வச்சுட்டு கீழே வந்து இந்த லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ், அதாவது டிஸ்பிளே வந்து மூவ் ஆகும். நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் மேலே வச்சு பென் வச்சோ பென்சில் வச்சோ ட்ரேஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கூட நகராது. கரெக்டாக அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிவிட்டு இதிலே வந்து பிரைட்னஸ் வச்சு நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ட்ரேசிங் பேப்பர் மேலே வச்சோம் நமக்கு இமேஜ் சரியாக தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் கூட நம்ம இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து டல் பண்ணிவிட்டு நமக்கு இமேஜ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் ஜூம் இன் ஜூம் அவுட்டு ஸ்கொயர் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த ஆப்பில். ஸோ இதே வந்து எனக்கு இந்த பக்கம் திரும்பின மாதிரி வேணும் அப்படின்னா மிரர் ஆப்ஷன் கொடுத்து இமேஜையும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். இமேஜை நம்ம எந்த சைடு நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா இமேஜ் இருக்கனாலும் உங்களுக்கு ரொட்டேட் ஆனாலும் வேறு தெரியுது. நீங்கள் ஒரே இமேஜாக எடுத்திங்கன்னா எந்த சைடு வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூம் இன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ ஃபஸ்ட்டு வந்து அதை ஜூம் இன் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஸ்பிளேவை நம்ம லாக் பண்ணணும். எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னா நான் இந்த சைஸ்க்கு வச்சுக்கிறேன். சரி, எனக்கு இந்த சைஸ் போதும்னா கீழே இங்கே லாக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை அப்படியே கிளாத்து கீழே கொண்டு போய் ட்ரேஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். சேம் மெத்தட் தான். இல்லை பேப்பரில் ட்ரேஸ் பண்ணனாலும் சேம் மெத்தட் தான். இப்போ பேப்பர் மேலே வச்சோன்னு நமக்கு அந்த இமேஜ் வந்து கிளியராக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ எனக்கு இன்னும் நல்லாவே விசிபிளாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் வந்து மூவே ஆகாது உங்களுக்கு. நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
ஸோ இப்போ நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இமேஜும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ட்ரேசிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் ஃபுல் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஜூம் பண்ணி பாதி பார்ட் வரைஞ்சிட்டு திருப்பியும் அன்லாக் பண்ணிவிட்டு எந்த இது வேணுமோ நம்மளுக்கு அந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுன்றதை கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜூம் இன்னோ ஜூம் அவுட்டோ பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல்லாகவே அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஜூம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுமே தவிர திரும்பி ஜூம் பண்ணோன்னா சைஸ் வேறு மாதிரி டிசைன் வந்து வேறு இடத்துல மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஜூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே தான் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அப் அண்ட் டவுன்னு இல்லை ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நம்ம ஸ்வைப் பண்ணி தான் டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணமே தவிர ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நடுவில் பண்ணக்கூடாது. பண்ணோன்னா நம்மளோட டிசைன் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். லாக்கு அன்லாக் பண்ணி நம்ம ஒவ்வொரு மெத்தடும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியும். நம்ம வந்து அதையும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் நம்ம கிளாஸில். ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரைட் ப்ளவுஸ் வருது, அதில் வந்து உங்களுக்கு அவங்களோட ஃபேஸ் இருக்க மாதிரி பிரைட் அண்ட் க்ரோம் ஃபேஸ் இருக்க மாதிரி கேட்குறாங்கனாலும் சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.